ஹலோ, வெல்கம் டு மை சேனல் உஷா கேம் ஸ்டுடியோ. இன்னைக்கு நான் வந்து ரெகுலர் அடிப்படையில என்னுடைய 4 மார்க்ஸ் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் பேசிக்கலியா கான்செப்ட்ஸ் ஆர்டிஸ்ட், அதாவது இந்தியன் கான்செப்ட்ல எடுக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து நான் வந்து வெஸ்டர்ன் டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணி எப்படி பெயிண்டிங் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதுல என்னென்ன கான்செப்ட் வந்து நான் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து பஞ்சமுக கணேஷா. பஞ்சமுகி அப்படிங்கிறது வந்து பஞ்சானா 5 அர்த்தம் சமஸ்கிருதத்துல, முக்கியனா ஃபேஸஸ் தான். சோ 5 முகங்களை உடைய விநாயகர் அப்படிங்கிறது பொதுவா வந்து பஞ்சபூதங்களா நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பஞ்சபூதங்களுடைய ரெப்ரசன்டேஷன் தான் இந்த பஞ்சமுகி கணேசா. இந்த 5 நிலைகளுமே வந்து எல்லா மனித உடல்களிலுமே இருக்கு இல்லையா? இதுல நிறைய கோஷான்னு சொல்லுவோம். கோஷாங்கிறது என்னன்னா இதனுடைய அந்த பஞ்சபூதங்களுடைய ஒரு அடிப்படை நிலையை குறிக்கிறது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து அன்னமய கோஷம். அன்னமய கோஷாங்கிறது நம்மளுடைய உடல் சார்ந்த விஷயம், அதாவது சதை, எலும்பு, நரம்பு இதெல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பிரணாமய கோஷா. பிரணாமய கோஷாங்கிறது உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய மூச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மனோமய கோஷா. மனோமய கோஷாங்கிறது நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயம். அடுத்து விக்னமய கோஷா. விக்னமய கோஷா அப்படிங்கிறது உணர்வு சார்ந்த விஷயங்கள். கடைசியா பாத்தீங்கன்னா ஆனந்தமய கோஷா. ஆனந்தமய கோஷா அப்படிங்கிறது யோக நிலை. இது எல்லாம் கடந்த ஒரு யோக நிலையின் உருவகமா தான் இந்த பஞ்சமுகி கணேசா வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறேன். சோ இந்த 5 உருவகம் தான் இந்த பஞ்சமுகி விநாயகர். இந்த பஞ்சமுகி விநாயகர் பொதுவா நம்ம வீடுகளையோ அலுவலகங்களையோ வைக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளை அறிந்து நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை நமக்கு கொண்டாந்து அது வந்து நல்ல அறிவா புத்தி கூர்மையாகட்டும், அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய செல்வமளமாகட்டும், உடல் நலமாகட்டும் எல்லாமே வந்து இந்த விநாயகர் வந்து நமக்கு அருள்வா. அப்படிங்கிறதுதான் இந்த பஞ்சமுகி கணேசாவுடைய கான்செப்ட். இந்த பஞ்சமுகி கணேசால பாத்தீங்கன்னா அந்த பஞ்ச குணங்களை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய 5 கலர்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிருக்கேன். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர்ல வந்து ஆகாயம் மற்றும் நீர் சார்ந்த இதையும், அதுக்கப்புறம் இந்த கிரீன்ல வந்து பாக்குறீங்க இல்லையா, அது நிலம் சார்ந்ததையும், நெருப்புங்கிறது வந்து அந்த ரெட் ஆரஞ்சு காம்பினேஷன் இருக்கு அது, காற்றுங்கிறது ஒரு எல்லோ ப்ரௌன் கலர் காம்பினேஷன். இந்த மாதிரி 5 விதமான கலர்களை வந்து அதை அப்ளை பண்ணி அந்த பஞ்சமுக கான்செப்டை வந்து நான் பண்ணியிருக்கிறேன். இது பாத்தீங்க அப்படின்னா இம்பாஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி இம்பாஸ்ட் டெக்னிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டெக்னிக். அதாவது கலர்ஸ் வந்து லேயர் லைன் லேயரா ஏற்றுறதா இம்பாஸ்ட் டெக்னிக். ஃபர்ஸ்ட் ஒரு பிளைன் லேயர்ஸ் கொடுத்து அப்புறமா வந்து நான் வந்து பேலட் நைஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். பேலட் நைஃப் யூஸ் பண்ணி 5 கலர்ஸ் எடுத்து அது மேல வச்சுட்டு ஒரு லேயரா ரைஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன். இதுதான் வந்து இம்பாஸ்ட் டெக்னிக். இந்தியன் கான்செப்ட்ல வெஸ்டர்ன் டெக்னிக்ஸோட கம்பைன் பண்ணி பண்ணுற இந்த பஞ்சமுகி கணேசன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அமர்நாத் பனிலிங்கம், ஐஸ்லிங்கம்னு சொல்லுவாங்க. இப்போ அமர்நாத்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவையும், அதாவது ஒரு வருஷத்துல இந்த லிங்கம் வந்து தானே சுயம்புவா வந்து வரும். அதாவது வந்து தானே உருவாக்கும் கிடைக்கும். 6 மாசம் வரைக்கும் தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே கரைஞ்சு போயிடும். அந்த டைம் மட்டும்தான் வந்து பக்தர்கள் வந்து அந்த இடத்துல வந்து அனுமதிக்கப்படுவாங்க. அது குகைக்குள்ள இயற்கையாவே வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இயற்கை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் இந்த அமர்நாத் பனிலிங்கம். இந்த அமர்நாத் பனிலிங்கத்துல நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, அகைன் இன்வெஸ்டும் டெக்னிக் யூஸ் பண்ணி கலர் நைஃப் மூலமா நான் வந்து கலர்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கேன். இந்த கேவுக்கு வந்து அது உண்டான கலர்ஸும், இந்த லிங்காக்கு வந்து அதுக்குண்டான கான்செப்டும், அதுக்கு கலர்ஸையும் அப்ளை பண்ணிருக்கேன். நீங்க இந்த ஃபிளார்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த கேப்சர் ஆஃப் செகண்ட் வந்து இப்ப நீங்க ஒரு போட்டோகிராஃப் எடுத்தீங்கன்னா எப்படி அந்த ஃபிளார்ஸ் ஊட்டி போடும்போது ஒரு கிளிக் பண்ணா எப்படி ஒரு எஃபெக்ட் வருமோ, அந்த எஃபெக்ட்ல வந்து கலர் நைஃப் யூஸ் பண்ணி இந்த அமர்நாத் பனிலிங்கத்தை வந்து நான் வந்து பண்ணிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டில் லைஃப். நார்மலா ஸ்டில் லைஃப் என்ன அப்படின்னா, ஒன் சைட் லைனிங் நம்ம செட் பண்ணி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவோம். ஏதோ ஃபிளார்ஸ் இல்ல ஏதோ எந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டில் லைஃப் பண்ணுவோம். பட் இந்த ஸ்டில் லைஃப் என்ன அப்படின்னா கர்ப்பகிரகாவே ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டில் லைஃபா கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல பண்ணதுதான் இது. சோ கர்ப்பகிரகாங்கிறது என்ன, ஒரு கோவில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு பீடமான இடம். அங்க வந்து சக்திகளை, அதாவது ஒரு இறை சக்தியும் உன்னதமான ஒரு இடம்னு சொல்லலாம். அங்க லைட்டிங் பாத்தீங்கன்னா இந்த விளக்கோட வெளிச்சத்தை நான் வந்து லைட்டிங் யூஸ் பண்ணிருக்கிறேன்.
இது வந்து சிவா அண்ட் பார்வதி வந்து நான் ரெப்ரசென்டிங் எப்படி பண்ணிருக்கேன்னா கரஸ்பாண்டிங் ஃபிளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இப்ப நான் நீங்க எப்படி பாத்தீங்கன்னா சிவனுக்கு உண்டான முதல் அது வந்து என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு பிங்க் ஷேட்ல இருக்கும். நாங்க சிவன் வந்து சிவந்த மேனேன் கொண்டான் மேனேன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் இந்த காம்பினேஷன் அதாவது ஒரு ரெட் கோல்டன் காம்பினேஷன்ல இந்த ஃபிளவர் வந்து பண்ணியிருக்கேன். லெமன் வந்து பார்வதிக்கு பிரியமான ஒரு பழம். சோ இது வந்து இறை சக்திகளின் ஒரு சங்கமம். அதாவது சிவா அண்ட் பார்வதியுமே சக்தி வந்து இந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் வந்து நான் வந்து இந்த பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். இந்த வேப்பொழியின் வெளிச்சத்துல இந்த சக்திகளின் அந்த உணர்வு வந்து உங்களுக்கு அழகா அதில் எக்ஸ்பிரஸ் பண்ணப்பட்டிருக்கும். நல்லா பிரைட்டாவும் இங்க இந்த விளக்கு வெளிச்சத்துல அதனுடைய சக்தியுடைய ஒளியானது மிக உயர்ந்து பண்ணிருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு பிரைட் காம்பினேஷன் வந்து தருவேன். மோரோவர் என்ன பாத்தீங்கன்னா வந்து மிக்ஸ்ட் மீடியா டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணிருக்கேன். மிக்ஸ்ட் மீடியா டெக்னிக் என்ன அப்படின்னா ஒரு பேஸ்ல ஒரு படம் வரைச்சிட்டு அந்த லைட்டா இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு மேல கலர்ஸ் அப்ளை பண்றதுதான் மிக்ஸ்ட் மீடியா. சோ இந்த ஃபிளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நம்ம லைட்டா இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு மேல என்னுடைய ஸ்ட்ரோக்ஸ் நைஃப் யூஸ் பண்ணி இந்த மீன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறேன். சோ இது வந்து கர்ப்பகிரக கான்செப்ட நான் வந்து ஒரு பெயிண்டிங் மிக்ஸ்ட் மீடியா பெயிண்டிங்ல பண்ணியிருக்கேன். இப்ப கடைசியா இந்த பெயிண்டிங் பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய சக்கராஸ் இல்லையா, அந்த சக்கரால வந்து மூலாதார சக்கரம் இதுதான் வந்து உங்களுக்கு பிறப்பிடமாக கருதப்படுகிறது. எல்லா உயிர்களும் மூலாதார சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய எனர்ஜி தான் வந்து எல்லா உயிர்களுக்கும் வந்து ஒரு முக்கியமான விஷயமா கருது. இந்த மூலாதார சக்கராங்க வரக்கூடிய எனர்ஜி ஆனது இங்க சிவசக்தி ரூபம் அந்த சிவன் கண்ணு அந்த போட்டிருக்கேன் இல்லையா அது வந்து சிவரூபமாகவும் அந்த திரிசூல் வந்து பார்வதி ரூபமாகவும் இருக்குது. சோ இது வந்து ஒரு டிவைன் யூனியன். இதோட டைட்டில் பாத்தீங்கன்னா டிவைன் யூனியன். டிவைன் யூனியன் ஆஃப் சிவா அண்ட் சக்தி. மூலாதாரங்க ரைஸ் ஆகுற அந்த எனர்ஜி வந்து அப்படியே டிராவல் ஆகி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்ராஸ் வெளியா போயிட்டு மேல இருக்கக்கூடிய சகஸ்ராரா மூடையில இருக்கக்கூடிய சகஸ்ராரா அப்படிங்கிற சக்கரத்துல இருக்கும்போது அது வந்து ஒரு 1000 பெட்டல்ஸ் லோட்டஸா வந்து நம்மளுடைய எனர்ஜி வந்து அங்க ரிலீஸ் ஆகும். அது யூனிவர்ஸோட எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கறத ஒரு சிவான் சக்தியுடைய யூனியனா பண்ணி இந்த கேலக்சியோடைய அமைப்புல நான் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு மிக்சட் மீடியா டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். மிக்சட் மீடியா டெக்னிக்னா அகைன் நான் சொன்ன மாதிரி பெயிண்ட் மட்டும் இல்லாம வேற மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்றது. ஸோ இங்க வந்து த்ரெட் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு தென் ஸ்ப்ரே இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம நார்மல் இந்த ஸ்ப்ரே நம்ம பண்ணலாம். ஸோ அந்த ஸ்ப்ரே டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இந்த கேலக்சியோடைய ஃபினிஷ் பண்ணி இந்த படம் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 4மே ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் பெயிண்டிங்ஸ் மோரோவர் கான்செப்சுவல் ஆகும். இந்த மாதிரி இதே காட்டம்ல நிறைய கான்செப்ட் பேஸ் இருக்கா அந்த கான்செப்ட் ஒவ்வொன்றா எடுத்து பெயிண்டிங்ல கொண்டு வரணும். அந்த இந்தியன் கான்செப்ட் வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான ஒரு விஷயம். நான் எடுத்து என்னோட பெயிண்டிங்ல நான் எக்ஸ்பிரஸ் பண்ணது. ஸோ எல்லாருக்குமே இந்த பெயிண்டிங் இப்ப புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு பெயிண்டிங் சீரீஸ்ல சந்திக்கிறேன். நன்றி.